அனுமதியின்றி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை. இந்தியர்களின் சொத்துடைமை உயர்ந்துள்ளது. டாக்டர் எஸ்.கே. தேவமணி தகவல். வணக்கம். சலாம் சத்து மலேசியா RTM தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலாயப்பன். ஸ்லாங்கூர் ஷா அலாம் செக்ஷன் 7 நேற்று இடிந்து விழுந்த பங்களா வீட்டின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஷா அலாம் மாநகர் மன்ற தலைவர் டாக்டர் முகமது ஜாஃபர் முகமது ஆத்தான் கூறியுள்ளார். ஷா அலாம் மாநகர் மன்றத்தின் அனுமதியின்றி உரிமையாளர் வீட்டை மறுசீரமைத்ததால் அவ்விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. தர நிர்ணயத்திற்கு உட்பட்டு மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்படவிருந்தால் அதற்கான மனு 24 மணி நேரத்தில் அங்கீகரிக்கப்படும். மிக குறுகிய நேர அலுவல் பணியாக இருந்தாலும் இடிந்து விழுந்த சம்பந்தப்பட்ட பங்களா வீட்டு உரிமையாளர் அதற்கு அனுமதி கோராத விவகாரத்தை தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக டாக்டர் முகமது ஜாஃபர் சொன்னார். நேற்று மாலை மணி 4:20 வாக்கில் கட்டுமானத்தில் இருந்த பங்களா வீடு இடிந்து விழுந்த சம்பவத்தில் இந்தோனேசிய தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ஓர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதால் இவ்விவகாரம் கடுமையானதாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வீட்டு உரிமையாளர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 2,50,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். சம்பவம் நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்ட டாக்டர் முகமது ஜாஃபர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை தெரிவித்தார். சித்திரவதைக்கு ஆளாகியதன் தொடர்பில் சிறப்பு இழப்பீட்டுத் தொகையை கோரி இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண் நிர்மலா போனாட் பதிவு செய்த வழக்குக்கு இரு தரப்பு புரிந்துணர்வின் அடிப்படையில் தீர்வு காணும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதனையடுத்து அவ்வழக்கு விசாரணைக்கு வருகிறது. கோலாலம்பூர் ஜாலான் துன் டாக்டர் இஸ்மாயில் வில்லா புத்ரா வீடமைப்பு பகுதியில் வசிக்கும் இம்பெக் ஹா ஹி இக்டிங் தம்பதியருக்கு பணிப்பெண்ணாக நிர்மலா போனாட் 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வேலைக்கு சேர்ந்தார். மனைவி இம் பல முறை நிர்மலா போனட்டை துன்புறுத்தியுள்ளார். ஆக கடைசியாக 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இம் ஈஸ்ரீ பெட்டியால் நிர்மலா போனாட்டின் உடலில் சூடு வைத்தார். இச்செயலை தடுத்து நிறுத்தாததோடு நிர்மலா போனட்டுக்கு தேவையான மருத்துவத்தையும் இம்மின் கணவர் ஹி வழங்கவில்லை. இதன் தொடர்பில் 2010ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி நிர்மலா போனட் வழக்கை பதிவு செய்ய கணவன் மனைவி இருவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். பணிப்பெண்ணை துன்புறுத்தி காயப்படுத்திய குற்றத்திற்காக இம் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் மருத்துவச் செலவு, வருமானத்தை இழந்தது ஆகியவற்றுக்காக முதலாளி சிறப்பு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என நிர்மலா போனட் வழக்கு பதிவு செய்திருந்தார். முதல் கட்டமாக இரு தரப்பு புரிந்துணர்வின் அடிப்படையில் இவ்விவகாரத்துக்கு தீர்வு காண நீதிமன்றம் தேர்வு வழங்கியது. ஆனாலும் முதலாளி தம்பதியர் நீதிமன்ற நிபந்தனைகளை ஏற்க மறுத்ததையடுத்து இவ்வழக்கை இம்மாதம் 24ஆம் தேதி செவிமடுக்க நீதிபதி ஜைனால் சாலே உத்தரவிட்டதாக நிர்மலா போனாட்டின் வழக்குரைஞர் கவிமணி தெரிவித்தார். பேரரசர் தொன்கோ அப்துல் ஹலீம் முஅzzam ஷாவும் பேரரசியார் தொன்கோ ஹஜா ஹமீனாவும் இன்று காலை மணி 10:45 அளவில் மக்கா புனித தலத்திற்கு பயணமாகினர். மலேசிய நேரப்படி இன்றிரவு மணி 8க்கு பேரரசர் தம்பதியர் மதீனாவை சென்றடைவார்கள். முன்னதாக பேரரசர் தம்பதியரை வழியனுப்பி வைப்பதற்காக பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கும் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூரும் ஈஸ்தானா நெகாராவில் பேரரசர் தம்பதியினரை சந்தித்தனர். பேரரசர் தம்பதியர் புனித யாத்திரையை பாதுகாப்புடன் முடித்து திரும்ப பிரதமர் தம்பதியினர் பிரார்த்தனை செய்தனர். இதனிடையே செப்பாங் கேலாயே அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பேரரசர் தம்பதியரை துணை பிரதமர் தான்ஷி முய்டின் யாசினும் அவரது துணைவியார் புவான் ஸ்ரீ நுரைனி அப்துல் ரஹ்மானும் வழி அனுப்பி வைத்தனர். பேரரசர் தம்பதியருடன் அரசு குடும்ப உறுப்பினர்களும் மக்காவில் புனித யாத்திரையை மேற்கொள்ள உள்ளனர். பேரரசரும் பேரரசியாரும் இம்மாதம் 31ஆம் தேதி நாடு திரும்புவர். மலேசிய இந்தியர்களின் சொத்துடைமையில் வளர்ச்சி இல்லை, அது முன்பை போலவே 1.1 விழுக்காடாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருவது உண்மைக்கு புறம்பானது. இந்தியர்களின் சொத்துடைமை தற்போது 1.6 விழுக்காடாக உயர்ந்திருப்பதுதான் உண்மை என பிரதமர் துணை அமைச்சர் டாக்டர் எஸ்.கே. தேவமணி தெரிவித்தார்.
நாட்டிலுள்ள 24 விழுக்காட்டு இளைஞர்கள் மட்டுமே மலேசிய அரசியல் குறித்த தகவல்களை தொலைக்காட்சியின் வழி தெரிந்து கொள்கின்றனர். எஞ்சியவர்கள் இணையத்தின் வாயிலாக சமூக வலைதளங்களின் வழி நடப்பு அரசியல் நிலவரங்களை அறிந்து கொள்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் டத்து சைஃபுடீன் அப்துல்லா தெரிவித்தார். பேரா மாநிலத்திலுள்ள வசதி குறைந்தவர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு ஏதுவாக பீனா உபாயா அறவாரியத்தின் வாயிலாக மாநில அரசாங்கம் மைக்ரோ சிறு கடனுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளோருக்கு வட்டியில்லா இந்த கடன் உதவி துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் பேரா மாநிலத்தில் உள்ள 350 இந்தியர்கள் இந்த கடன் உதவியை பெற்றுள்ளனர். ஸ்லாங்கூர் பட்டாலிங் படானா மாவட்ட தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திருக்குறள் மனன போட்டி இன்று நடைபெற்றது. பட்டாலிங் படானா மாவட்ட தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் மன்ற ஏற்பாட்டிலான அப்போட்டியில் பூச்சோங் தமிழ் பள்ளி முதல் இடத்தை வென்றது. காருக்கான அம்சங்களுடன் தயாரிக்கப்பட்டிருக்கும் மின்சார மோட்டார் வண்டி விவரம் இடைவேளைக்கு பின்னர். சீனா ஹூனான் மாநிலத்தில் பள்ளி பேருந்து ஒன்று 30 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்ததில் குறைந்தது 4 உயிர் இழந்தனர். உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை மணி 5:50 வாக்கில் நிகழ்ந்த அவ்விபத்தில் 44 பேர் பலத்த காயங்களுக்கு இலக்காகினர். டயோக்சியான் மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் இருந்து மாணவர்களையும் ஆசிரியர் ஒருவரையும் ஏற்றிக்கொண்டு யோங்சு நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. சம்பவத்தின்போது பேருந்தில் இருந்த 17 வயதுக்கும் 21 வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான தேர்வை எழுத சென்று கொண்டிருந்ததாக ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்தது. 2 மாணவர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்த வேளை இதர 2 மருத்துவமனையில் உயிரிழந்தனர். பேருந்து ஓட்டுநர் உட்பட மேலும் 8 கடுமையான காயங்களுக்கு இலக்காகினர். இதர பயணிகள் சொற்ப காயங்களுடன் யோங்சு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுநரின் கவனக்குறைவால் இவ்விபத்து நிகழ்ந்ததாக கூறப்பட்டாலும் விபத்துக்கான விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள மத்திய பொருளகத்தை வெடிகுண்டு வைத்து தகர்க்க முயன்ற வங்காளதேச இளைஞர் அதிபர் பராக் ஒபாமாவையும் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் நியூயார்க் பங்குச் சந்தை கட்டடத்தை தகர்க்கவும் அவன் சதித்திட்டம் தீட்டியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 21 வயது காசி நஃபீஸ் மாணவர் விசா அனுமதியை பயன்படுத்தி இவ்வாண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவுக்கு வந்தான். சட்டக்கல்வி பயில்வதற்காக அமெரிக்கா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவனுக்கு மாணவர் விசா அனுமதியை வழங்கியது. ஆனாலும் உண்மையில் அவன் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்ளவே அமெரிக்காவுக்கு வந்தது பின்னர் கண்டறியப்பட்டது. உணவகம் ஒன்றில் வேலை செய்த காசி நஃபீஸ் அமெரிக்காவில் உள்ள அல் கைடா கும்பலுடன் தொடர்பு கொண்டு திட்டங்களை தீட்டியதோடு இங்குள்ள சிலரையும் தனது கும்பலில் சேர்த்துக் கொண்டான். ஆனால் இதில் காசி நஃபீஸுக்கு தெரியாமலேயே உளவுத்துறை அதிகாரி ஒருவர் உறுப்பினராக சேர மத்திய பொருளகத்தை தகர்க்க முயன்ற அவனது முயற்சி எளிதாக முறியடிக்கப்பட்டது. புதன்கிழமை மென்ஹாட்டனில் கைது செய்யப்பட்ட அவன் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட முடியாத நிலையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். காசி நஃபீஸ் தங்களோடு இருந்த வரையில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுள்ளதற்கான எந்தவொரு சந்தேகத்தையும் எழுப்பியதில்லை என வங்காளதேச தலைவர் டாக்காவில் உள்ள அவனது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். காசி நஃபீஸ் மிசோரி பல்கலைக்கழகத்தில் பயில்வதற்காக அமெரிக்கா சென்றதாகவும் அங்கு கல்வி செலவினத்தை சமாளிக்க முடியாததால் ஒரு நாளுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து பணத்தை சேமித்து வந்ததாகவும் மட்டுமே தமக்கு தெரியும் என அவனது தந்தை காசி முகமது ஆசானுல்லா AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். காசி நஃபீஸ் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதன் தொடர்பிலான விசாரணையை மேற்கொள்வதில் இதுவரை வங்காளதேச அரசாங்கத்தின் உதவியை நாடவில்லை என அமெரிக்க அரசாங்கம் கூறியுள்ளது. அயர்லாந்தின் வட மாநிலமான பெல்ஃபாஸ்டில் திறக்கப்படவிருக்கும் முதல் கருக்கலைப்பு சிகிச்சை மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த கருக்கலைப்பு நிலையம் திறக்கப்படுவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே எஞ்சியிருந்த வேளை அவர்கள் எதிர்ப்பு வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிசக்தியில் இயங்கும் வாகனங்களை அடுத்து தற்போது மின்சாரத்தில் இயங்கும் கார்கள் சாலைகளில் வலம் வருகின்றன. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அந்த தொழில்நுட்பத்தையும் மிஞ்சும் வகையில் அமைய உள்ளது காருக்கான அம்சங்களுடன் தயாரிக்கப்பட்ட மின்சார மோட்டார் வண்டி.
வரலாற்றில் இன்று 2000ஆம் ஆண்டு அப்போதைய துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அப்துல்லா ஹாஜி அஹமத் படாவி புத்ராஜயாவை கூட்டரசு பிரதேசமாக அறிவித்தார். புத்ராஜயாவின் துரித வளர்ச்சியும் நாட்டின் முக்கிய நிர்வாக மையமாக அது திகழ்ந்ததுமே இந்த திட்டத்திற்கு வழிகோலியது. புத்ராஜயா கூட்டரசு பிரதேசம் ஸ்லாங்கூர் மாநில பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகிறது. உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு தபால்காரர்களின் சீருடையை கருப்பொருளாக கொண்டு போஸ்ட் மலேசியா நிறுவனம் அஞ்சல் தலைகளை வெளியிட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை தொடங்கி அனைத்து போஸ்ட் மலேசியா கிளைகளிலும் அந்த புதிய அஞ்சல் தலைகள் விற்கப்படும். ஆஸ்திரியாவில் நடைபெறும் வியன்னா பொதுவிருது டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின் டாமி ஹாஸ் ஜெசி லெவீனை தோற்கடித்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். ஸ்பெயின் கோப்பா டெல் ரே கால்பந்தாட்டம் 3ஆம் சுற்றில் உபசரணை அணியான லாஸ் பால்மாஸ் 4-2 எனும் கோல்களில் ரேசிங் சந்தாண்டரை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் 4வது டுவெண்டி வெற்றியாளர் லீக் கிரிக்கெட் போட்டி பி பிரிவில் சிட்னி சிக்ஸர்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹீக்வெல் லயன்ஸை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடை பெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.